பெரும் பெரும் கனவுகளுடன், பெரும் பெரும் எண்ணங்களுடன், பெரும் பெரும் செயல்களுடன் வெற்றிகளை நோக்கி செயலாக நாம் மாறலாம். வாருங்கள் நண்பர்களே. ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? இதுதான் நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. தயாரா? ஹவு டு ஓவர் கம் ப்ரொகாஸ்டினேஷன். இதுதான் இறுதி பாகம், பார்ட் 16. வேலைகளை ஒத்தி போடுற பழக்கத்தை மாற்றுறதுக்காக பயிற்சி இதுவரைக்கும் கவனித்தோம். இந்த வீடியோவில் வெகு சில நேரங்களில் ப்ரொகாஸ்டினேஷன் நமக்கு பலன்களை தருது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா இந்த பயிற்சியை முழுசாக கவனிச்சுட்டு பின்னால் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் எங்களுக்கு தர்ற ஒரு உற்சாகம். அவேர்னஸ், விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறது. அதாவது சரிதானா, முறைதானா, இதை நான் ஃபைனல் ரிசல்ட்டு இப்படி தான் இருக்குமா, ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கணும், இதனால் எனக்கும் பிறருக்கும் நல்ல விளைவுகள் கிடைக்குதா, இதெல்லாம் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறதுனால நல்லது. சில நேரங்களில் இதை செய்வதற்கான உடல் பலம், நேரம், திறமை, பயிற்சி மற்றும் பணம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கா? இதை செய்கிறதுனால என்னுடைய உயர்வான நிலை எனக்கு கிடைக்குமா, இல்லை வேறு நிலைமை எனக்கு கிடைக்குமா, இது எனது வேலை தானா அல்லது மற்றவங்களுடைய வேலையை நம்ம இழுத்து போட்டு செய்கிறோமா, என்னுடைய ஒர்க்லோட நான் கூட்டிக்கிறேன்னா, இதெல்லாம் ப்ரொகாஸ்டினேஷனோட நல்ல பழக்கங்கள். இதே செயலை பிறர் மூலம் என்னால் எளிதாக செய்ய வைக்க முடியுமா? ஸ்மார்ட் ஒர்க். இன்றைய நிலையில் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு திறமையான செயல். சில நேரங்களில் சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் ப்ரொகாஸ்டினேஷன் தேவை. பாஸ்னு லைஃப்பில் சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம் நிப்பாட்டணும், நிப்பாட்டிட்டு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு செய்யணும். எல்லா காரியங்களையுமே டக் 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 ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ஷனிசத்தை தூக்கி சுமக்கக்கூடாது. டக் 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 டக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது நான் பண்ணலாம், ஓகே குட் அப்படிங்கிறதும் நல்ல பழக்கம். ப்ரொகாஸ்டினேஷன் நல்லது, சில நேரங்களில் ப்ரொகாஸ்டினேஷன் நல்லது, சில நேரங்களில். சரியா? அவேர்னஸோடு நம்ம இருக்கிறதுக்காக சில நேரங்களில், அது எந்தெந்த சூழல்கள் உங்களுக்கு தெரியும். ஆஃபீஸா, வீடா, சொசைட்டியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். பயிற்சி பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். செயல்கள் பெரிதாகட்டும், எண்ணங்கள் மலரட்டும், மனங்கள் மலரட்டும், மனிதம் நிலைக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி.